காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தகப்பன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த சமாதான பிரபுவை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்றார். நம் ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல சமாதானங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்துல நாம் எந்த சூழ்நிலை மத்தியிலும் நாம் கடந்து வரப்படும் போது அவர் நம் வாழ்க்கையில ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்ல நாம் வாசிக்கப்படும் போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் தேவனிடத்துல நம்ம தெரியப்படுத்தும் போது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம் இருதயங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்தும் போது அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பே சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லா விதமான காரியங்களை செய்து முடித்துட்டு உயிர் தெழுந்து கடந்து போகும்போது தன் சீஷர்களிடத்துல பயந்து கலங்கி நின்ற சீஷர்களிடத்துல அவர் சொன்னதான வேத வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்துனுடைய தரிசனத்தை குறித்து எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கப்படும் போது அங்க சொல்லப்படுகிறது, இயேசு அவர்கள் நடுவில் நின்று சமாதானம் என்றார். இன்றைக்கும் கர்த்தர் நம் வீடுகளிலே தேவன் நிற்கிற நடுவில் நின்று சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி. அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் இந்த நாளிலே ஒருவேளை எல்லாம் சமாதானத்தை இழந்து ஒருவேளை திகைத்து கொண்டு குழப்பத்தோடு என்ன செய்யலாம் என்று சொல்லி பயந்த சூழ்நிலையில எப்படி நடக்கும் என்று சொல்லி கலங்கி போய் இந்த வருஷத்தின் முடிவு கடைசி நாட்களில் நம்ம கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சமாதானம் தேவனிடத்தில் நாம் எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தும் போது இந்த உலகத்தில் கொடுக்க முடியாத சமாதானத்தை, பூரணமான சமாதானத்தை, நிறைவுள்ளதான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய நாமம் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. அந்த பிரபு இந்த கடைசி நாட்கள் நம்மை இந்த வருடம் தொடங்கி இந்த நாள் வரை நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இனியும் கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.